ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கனடாவில் வான்கூவர் பகுதியில் ரொம்ப நார்மலான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் தான் சிண்டி ஜேம்ஸ். 1965 ராய் மேக் பீஸ் அப்படின்ற ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்குமே உடனே பிடிச்சி போயிடுது. அதனால் இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. 16 வருஷம் ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. 1982லேருந்து 1989 இந்த 7 வருஷ கேப்பில் சிண்டி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 90 கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. ஒரு மர்மமான நபர்கிட்டேருந்து தனக்கு ஃபோன் கால்ஸ் வருதுனோ தன்னை ஹராஸ் பண்ணுறாங்க, அதனால தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இவங்க ரைஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டும் இந்த கேஸை ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட $1.5 மில்லியன் இன்வெஸ்டிகேஷனுக்காக மட்டுமே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த 7 வருஷத்துல சிண்டிக்கு என்ன நடந்துச்சு, அந்த மர்மமான நபர் யாரு, கடைசியில் சிண்டிக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். 1982 ஜூன் மாதம் 38 வயசான சிண்டி ஜேம்ஸ் தன்னுடைய ஹஸ்பண்ட் ராயை டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணுறாங்க. இவங்க ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. தன்னுடைய ஹஸ்பண்ட் இவங்களை ரொம்ப ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுறதுனால இவங்க இந்த டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. பின்னாடி டிவோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு புது வீட்டுக்கு கனடாவில் இருக்கக்கூடிய வான்கூவர் அப்படின்ற ஒரு சிட்டிக்கு மூவ் ஆகுறாங்க. ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்ததுனால இவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க. பட் இந்த சந்தோஷம், நிம்மதி இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் நீடிக்குது. தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கி 4 மாசத்துக்கு அப்புறமா சிண்டி ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. சொல்ல போனா ஒரு நைட் மேரை அவங்க ஃபேஸ் பண்றாங்க. 1982 அக்டோபர் 7ஆம் தேதி லேட் நைட் ஒரு ஃபோன் கால் வருது. சிண்டி அந்த ஃபோன் காலை அட்டென்ட் பண்றாங்க. ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய பர்சன் ஒரு கோவமான வாய்ஸ்ல சிண்டியோடைய பேரை சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ண போறதா சொல்றாங்க. சிண்டி என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த காலர் போனை கட் பண்ணிடுறாங்க. சிண்டி ரொம்ப நர்வஸா ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் நிறைய பேர்கிட்ட இருந்து இந்த மாதிரியான ரேண்டம் கால்ஸ் வருது. அவங்களுமே சிண்டியுடைய பேரை சொல்லி அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கண்டிப்பா இது ஒரு பிராங்க் காலா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டி தன்னைத்தானே கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த விஷயத்தை பத்தி பெருசா யோசிக்காம அதை அப்படியே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு சிண்டிக்கு தன்னை யாரோ வாட்ச் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லா இடத்துலையும் போயிட்டு பார்க்குறாங்க. எங்கேயுமே யாருமே இல்லை. கடைசியா ஹால் கிட்ட வராங்க. அங்க அவங்களுடைய விண்டோவுடைய கர்டைன் ஓப்பன்ல இருக்குது. யூஸ்வலாவே நைட்டு தூங்கும் பொழுது தான் அந்த கர்டைனை க்ளோஸ் பண்ணிட்டு போய் தூங்குவாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கிறதுனால அந்த கர்டைனை க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு விண்டோ கிட்ட போறாங்க. கிட்ட போகும்பொழுது வெளியே யாராச்சும் இருக்கிறாங்களான்ட்டு கிராஸ் செக் பண்ணிக்கலாங்கிறதுக்காக அந்த விண்டோ கிட்ட அவங்களுடைய முகத்தை வச்சு வெளியே பார்க்குறாங்க. ஆனால் வெளியே யாருமே இல்லை. அதனால அந்த கர்டைனை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி ரிட்டர்ன் வராங்க. கிச்சனை கிராஸ் பண்ணும்பொழுது அவங்களுடைய ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஆரம்பத்தில் அந்த கால் எடுக்கிறதுக்கு ரொம்பவே அவங்களுக்கு தயக்கமாக இருக்குது. பட் எப்படியோ கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த காலை எடுக்கிறாங்க. ஆப்போசிட் சைடில் அந்த மர்மமான குரல்ல கர்டைனை க்ளோஸ் பண்ணிட்டா என்கிட்டேருந்து தப்பிச்சிட முடியுமா அப்படின்ட்டு கேட்குது. இதை கேட்ட அடுத்த செகண்டே அவங்களுடைய பதட்டம் ரொம்பவே அதிகரிக்குது. கண்டிப்பாக இது ஒரு பிராங்க் காலாக இருக்காது அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சிண்டி இமீடியட்டா 911க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸும் சிண்டியோடைய வீட்டுக்கு வந்து யாராச்சும் உடைச்சிட்டு உள்ளே வந்திருக்காங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு கிரைம் நடந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா அந்த மாதிரியான ஒரு எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. அதனால சிண்டி கூட அந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா போயிட்டு செக் பண்ணி பார்க்கறாங்க. இனிமே சிண்டி சேஃபா தான் இருப்பாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபோன் நம்பரை நீங்க இமிடியேட்டா சேஞ்ச் பண்ணிருங்க. அப்பதான் அந்த மர்மமான நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஃபோன் கால் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. சிண்டியும் போலீஸுக்கு தேங்க் பண்ணிட்டு அவங்க சொன்ன மாதிரியே அந்த ஃபோன் நம்பரையும் போயிட்டு சேஞ்ச் பண்றாங்க. ஆனா அந்த புது ஃபோன் நம்பருக்கு அந்த மர்மமான நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய கால்ஸ் இன்னுமே ரொம்ப அதிகரிக்குது. அவங்களோட மிரட்டலும் ரொம்ப அதிகரிக்குது. 3 நாளைக்கு அப்புறம் சிண்டியும் சிண்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்னஸும் சிண்டியோட வீட்டுக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டுடைய கிளாஸ் விண்டோ உடைக்கப்பட்டிருக்கிறத இவங்க நோட்டீஸ் பண்றாங்க. என்ன ஆச்சுன்னு புரியாம கிட்ட போயிட்டு பார்க்கறாங்க. அந்த மெயின் டோருடைய லாக் உடைக்கப்பட்டிருக்குது. டோருமே லைட்டா ஓப்பன்ல தான் இருக்குது. இதை பார்த்த உடனே இமீடியட்டா அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடலாம், போலீஸ்க்கும் கால் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. பட் ஒரு நிமிஷம் அந்த இடத்துலயே வெயிட் பண்ணி உள்ளுக்குள்ள ஏதாச்சும் சத்தம் வருதான்ட்டு லிசன் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு சத்தமுமே கேட்கல. அதனால இவங்களே வீட்டுக்குள்ள போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு யோசிச்சு வீட்டுக்குள்ளேயும் போறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா லைட்ஸுமே ஆஃப் பண்ணப்பட்டிருக்குது. வீடே அமைதியா இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கறாங்க. ஹால்ல இருக்கக்கூடிய சோஃபாஸ் எல்லாமே கிழிக்கப்பட்டிருக்குது. அந்த பஞ்சு அந்த இடம் பூரா பரவி இருக்குது. அதுக்கப்புறம் சிண்டியோட ரூமுக்கு போயிட்டு பார்க்கறாங்க. அங்க இருக்கக்கூடிய பில்லோஸ் எல்லாமே கிழிக்கப்பட்டிருக்குது. அந்த வீட்டுடைய மெயின் கீஸ் பெட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டேபிள்ல வைக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் பார்த்து அடுத்த செகண்டே அந்த வீட்ல இருந்து வெளியே ஓடிடுறாங்க. இமிடியேட்டா போலீஸ்க்கும் கால் பண்றாங்க. போலீஸ் மறுபடியும் சிண்டியோட வீட்டுக்கு வராங்க. ஆனா அவங்களால பெருசா எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள யாரு வந்தா, அந்த சோஃபா பில்லோவெல்லாம் யாரு கிழிச்சா அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே போலீஸ்க்கு தெரியல. அதனால அந்த மெயின் டோர்ல இருக்கக்கூடிய லாக்ஸை நீங்க புதுசா ரீப்ளேஸ் பண்ணிட்டு
வீட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பூட்டி வைங்கன்னு சொல்றாங்க. சப்போஸ் ஏதாச்சும் சந்தேகப்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இமீடியட்டா எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியுமே அந்த மர்மமான நபர்கிட்ட இருந்து அந்த போன் கால்ஸ் வர ஆரம்பிக்குது. ஒரு சில நாட்கள்ல காலையில இவங்க எந்திரிச்சு வெளியே போய் பார்க்கும்பொழுது மெயின் கேட்டுக்கு வெளியே நியூஸ் பேப்பர் மேகசின் கிளிப்பிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சிண்டியை மிரட்டுற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கப்பட்டிருக்குது. சிண்டி இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் இதை ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டு கண்டிப்பா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேட்ரிக் மெக்பிரைட் கிட்ட இந்த கேஸை ஒப்படைக்கிறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸருமே இந்த கேஸை ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டு சிண்டி அவங்களுடைய வீட்டில் சேஃபா தான் இருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணுங்கிறதுக்காக தினம் சிண்டியோட வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கறாரு. அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ரொமான்டிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் சிண்டியோட வீட்டுக்கு மூவ் ஆகிடுறாரு. அவர் மூவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த மர்மமான நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய போன் கால்ஸோ இல்ல மிரட்டல் நோட்ஸோ அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு சில வாரங்களுக்கு அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் பேட்ரிக் சிண்டி வீட்டுடைய போன் லைன்ஸ் கட் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. என்ன ஆச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கிறதுக்காக வெளியே போயிட்டு பார்க்கறாரு. அங்க அந்த போன் லைன்ஸ் கட் பண்ணப்பட்டிருக்குது. அந்த போன் லைன்ஸை கட் பண்றதுக்காக யூஸ் பண்ண அந்த ஒயர் கட்டர்ஸும் அந்த இடத்துல இருக்கிறதையும் அவர் நோட்டீஸ் பண்றாரு. ஒரு சில மாசத்துக்கு அப்புறம் இந்த மர்மமான நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய போன் கால்ஸ், சிண்டியை மிரட்டுற மாதிரியான நோட்ஸ், இது மட்டும் இல்லாம நைட் நேரங்கள்ல அவங்கள வீட்டை சுத்தி யாரோ நடந்து போயிட்டே இருக்கிற மாதிரி சிண்டிக்கு தோண ஆரம்பிக்குது. ஆனா அவங்களுடைய விண்டோவோட கிளாஸ் கிட்ட போயிட்டு வெளியே யார் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு இவங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு வெளியே போய் பார்க்கும்போது பச்சை கறி இருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. சரி கார் யூஸ் பண்ணலாம்னு கார் கிட்ட போனா காருடைய விண்ட்ஷீல்ட்ல டெட் பாடிஸோட போட்டோஸை அவங்க அட்டாச் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் கார்டன் கிட்ட போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம்னு போறாங்க. அந்த இடத்துல இறந்து போன 3 பூனையை அந்த இடத்துல தொங்க விட்டுருக்காங்க. இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சிண்டி ரொம்ப ஹாப்பியான லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு யோசிக்கக்கூடிய ஒரு பர்சனா தான் இருக்காங்க. ஆனா இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸுமே சிண்டி சொல்லக்கூடிய அந்த ஸ்டாக்கர் அப்படிங்கிற ஒருத்தன் உண்மையாவே இருக்கானா அப்படிங்கிற ஒரு டவுட்டுக்கு அவங்க வராங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி சிண்டி கால் பண்றப்பவும் போலீஸ் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள செக் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள சிண்டியோ இல்ல சிண்டியோட ஃப்ரெண்ட்ஸோ அப்படி இல்லைன்னா சிண்டியோடைய பாய் ஃப்ரெண்ட் இவங்களை தவிர அந்த வீட்டுக்குள்ள புதுசா ஒருத்தர் வந்ததாகவோ இல்ல வீட்டுக்கு வெளியே யாரோ இருந்ததாகவோ எந்த ஒரு எவிடன்ஸுமே போலீஸால கண்டுபிடிக்க முடியல. சிண்டியோடைய பாய் ஃப்ரெண்டான இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் பேட்ரிக் மெக்பிரைட் தன்னுடைய கோவர்க்கர்ஸ் கிட்ட இந்த மர்மமான நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய போன் கால்ஸ் அவர் வீட்டில் இருந்தப்போ வந்ததே இல்லை அப்படின்னும், நைட் டைம்ல வீட்டுக்கு வெளியே யாரோ இருக்கிற மாதிரியான சத்தங்களை அவர் கேட்டதே இல்லை அப்படின்னும் தன்னுடைய கோவர்க்கர்ஸ் கிட்ட அவர் சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய பாய் ஃப்ரெண்டே தான் சொல்றதை நம்பல அப்படிங்கிறதுனால சிண்டி ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. அதனால பேட்ரிக் கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஒரு புது டவுனுக்கு மூவ் ஆகி ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. பிளான் பண்ண மாதிரி வேற ஒரு டவுனுக்கு மூவ் ஆகிறதுக்காக சிண்டி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ சிண்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஆக்னஸ் தன்னுடைய ஃப்ரெண்டை பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக சிண்டியோட வீட்டுக்கும் வராங்க. ஆக்னஸ் அந்த ஃப்ரெண்ட் டோர் கிட்ட போயிட்டு காலிங் பெல்லை பிரஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் எந்த ஒரு ஆன்சருமே வராததுனால சரி பின்பக்கம் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக பின்பக்கம் போய் பார்க்கறாங்க. அந்த இடத்துல ஒரு படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டுக்கு பின்னாடி சிண்டி இருக்கிறாங்க. ஆனா சிண்டி யார்கிட்ட இருந்தோ பயந்து ஓடி வந்து இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கிற ஒரு நிலையில அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஆக்னஸ் சிண்டி கிட்ட ஓடி போயிட்டு செக் பண்ணி பார்க்கறாங்க. சிண்டியோட கழுத்துல ஒரு கருப்பு கலர் நைலான் கயிறு சுத்தப்பட்டிருக்குது. அது இருக்கிற நிலையிலயும் இருக்குது. இதை பார்த்ததுக்கு அப்புறமா ஆக்னஸ் என்னாச்சு, ஏன் இந்த இடத்துல இருக்கிற இந்த கயிறு என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சிண்டி ஆக்னஸை பார்த்து அடுத்த செகண்டே அவங்களுடைய கண்ணு ரொம்ப பெருசாகி பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன். அப்போ மர்மமான நபர் யாரோ ஒருத்தர் தன்னை அட்டாக் பண்ணி அவங்களுடைய கழுத்தை சுத்தி இந்த கயித்தை இருக்க ஆரம்பிச்சதாகவும், யாருன்னு பார்க்கறதுக்காக நீ திரும்பினா உன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையுமே நான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதாகவும் அவங்க சொல்றாங்க. ரெண்டு பேருக்குமான சண்டை இப்படியே ஒரு நிமிஷம் கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்னஸோடைய காரோடைய சத்தம் கேட்டதுனால அந்த மர்மமான நபர் பதட்டப்பட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டதா சிண்டி ஆக்னஸ் கிட்ட சொல்றாங்க. ஆக்னஸ் தன்னுடைய ஃப்ரெண்டுடைய கழுத்துல இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலர் நைலான் கயிறை ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள இமீடியட்டா ஓடி போறாங்க. அங்க இருக்கக்கூடிய விண்டோஸ் டோர்ஸ் எல்லாத்தையும் பூட்டிட்டு சிண்டி போலீஸ்க்கும் கால் பண்றாங்க. போலீஸ் உடனே அந்த இடத்துக்கு வந்துட்டு செக் பண்ணி பார்க்கறாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு எவிடன்ஸ் அந்த கருப்பு கலர் நைலான் கயிறு மட்டும்தான். ஆனா போலீஸ் நம்பக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த மொத்த ஈவெண்ட்டையுமே சிண்டி பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்னும், அந்த நைலான் கயிறு சிண்டியுடையது அப்படின்னும், அதை அவங்களே அவங்களுடைய கழுத்தை சுத்தி கட்டிக்கிட்டாங்க அப்படின்றதான் போலீஸ் நம்பிட்டு இருக்காங்க. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் 1983 ஜனவரி மாசம் ரிச்மாண்ட் அப்படின்ற ஒரு புது டவுன்ல ஒரு புது வீட்டுக்கு சிண்டி மூவ் ஆயிடுறாங்க. அவங்களுடைய காருக்கும் ஒரு புது பெயிண்ட் கொடுத்துட்றாங்க. அந்த வீட்டுல ஒரு நிம்மதியான ஒரு லைஃபை வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. பல மாசங்களுக்கு இந்த மர்மமான நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய போன் கால்ஸோ இல்ல மிரட்டல் நோட்ஸ் அப்படின்ற மாதிரியான எந்த விஷயமே நடக்கல. ஆனா அக்டோபர் மாசம் இவங்களுடைய ப்ராப்பர்ட்டியில ஒரு இறந்து போன ஒரு பூனையை பாக்குறாங்க. அதுக்கு பக்கத்துல அடுத்து நீதான் அப்படிங்கிற ஒரு நோட்டும் வைக்கப்பட்டிருக்கு.
எரிக்கப்பட்டிருக்குது. சிண்டி அவங்களோட வாழ்க்கைக்கு பயந்து இமீடியட்டா அந்த டவுன்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த போலீஸுமே சிண்டியோட வீட்டுக்குள்ள சர்வேலன்ஸ் கேமரா, வீட்டை சுத்தி எப்பவுமே மானிட்டர் பண்றதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படின்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே ரெடி பண்றாங்க. ஒவ்வொரு நிமிஷமே அந்த வீட்டுக்குள்ள ஏதாச்சும் மர்மமான நபர் போறாங்களா, என்ன ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் நோட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் கூட அந்த இடத்துல நடக்கல. ஆனா இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரேக் எடுத்துட்டு பக்கத்துல போயிட்டு வர கேப்ல சிண்டி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த இடத்துல யாரோ வந்துட்டாங்க, என்ன அட்டாக் பண்றாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டையும் அவங்க பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல ரிச்மண்ட் டவுன்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே சிண்டி கண்டிப்பா இந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே ஒரு ஃபேக்கா தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சிண்டி கிட்ட டைரக்டாவே நீங்க சொல்ற விஷயத்தை நம்புறதுக்கு நாங்க ரெடியா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லா போலீஸ் ஆபீசருமே கிளம்பிடுறாங்க. சிண்டிக்கு அவங்க சொல்றத இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கறதுனால ஆசி கபான் அப்படின்ற ஒரு பிரைவேட் டிடெக்டிவை இவங்க ஹையர் பண்றாங்க. அவருமே இமீடியட்டா இந்த வீட்டை சுத்தி ஃபிளட் லைட்ஸ் எல்லாம் செட் பண்றாரு. ரெண்டு பக்கமுமே கம்யூனிகேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரேடியோவையும் அந்த வீட்டுக்குள்ள வைக்கிறாரு. சப்போஸ் சிண்டிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா சிண்டி அந்த ரேடியோ பக்கத்துல வராமலே அங்க நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே கேட்கற மாதிரியான ஒரு செட்டப்பை அவர் ரெடி பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள ஒரு பேனிக் பட்டனையும் இன்ஸ்டால் பண்றாரு. அந்த பேனிக் பட்டன் போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் இந்த டிடெக்டிவ் ரெண்டு பேருக்குமே அலாரம் ட்ரிகர் பண்ற மாதிரியான ஒரு செட்டப் அவர் வச்சிருக்காரு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சு 2 வாரத்துக்கு அப்புறம் 1984 ஜனவரி மாசம் அந்த 2-வே ரேடியோ வழியா ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி ஆசி நோட்டீஸ் பண்றாரு. அந்த சத்தம் யாரோ சண்டை போட்டுக்கிற மாதிரியான ஒரு சத்தமா இருக்குது. அதனால இமீடியட்டா ஆசி அந்த ரேடியோ வழியா சிண்டி கிட்ட என்ன அங்க நடக்குது அப்படின்னு விசாரிக்கிறாரு. ஆனா சிண்டி கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அதனால இமீடியட்டா ஆசி சிண்டியோட வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரண்ட் டோர்ல இருக்கக்கூடிய காலிங் பெல்ல பிரஸ் பண்றாரு. அப்பயுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அதனால அந்த டோரை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கறாரு. அங்க ஹால்ல சிண்டி எந்த ஒரு அசைவுமே இல்லாம விழுந்து கிடக்குறாங்க. சிண்டியோட பாதத்துல ஒரு பேப்பர் வைக்கப்பட்டிருக்குது. அந்த பேப்பர் அவங்களுடைய கை ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரியான ஒரு கத்தியை வச்சு குத்தப்பட்டிருக்குது. அந்த நோட்ல யூ ஆர் டெட் லேடி அப்படின்னு எழுதி இருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கழுத்தை சுத்தி ஒரு கருப்பு கலர் நைலான் கயிறை வச்சு இருக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல சிண்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் ஆசி யோசிக்கிறாரு. பட் கொஞ்சோண்டு உயிர் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணி இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போறாரு. அங்க இவங்களுக்கு கான்ஷியஸ் வருது. சுய நினைவு வந்ததுக்கு அப்புறம் சிண்டி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது யாரோ ஒருத்தங்க ஒரு நீடில வச்சு தன்னுடைய கையில குத்துனதாகவும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு, என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிண்டி சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட்டுமே சிண்டி ஃபேக்கா தான் சொல்றாங்க, அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லோக்கல் போலீஸ் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. அதனால வீட்டுக்குள்ளேயோ இல்லனா அந்த கத்தி நோட்ஸ் இதோடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எடுக்கிறதுக்கு போலீஸ் ரெடியா இல்ல. இன்னொரு பக்கம் சிண்டியோட டிடெக்டிவான ஆசி கபான் இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்புறாரு. ஏன்னா சிண்டியோட கையில போடப்பட்ட அந்த ஊசி தனி ஒரு ஆளா அவங்களே போட்டிருக்க முடியாது அப்படிங்கறத 100% ஆசி நம்புறாரு. என்னதான் சிண்டி சொல்றது பொய் அப்படின்னு அந்த லோக்கல் போலீஸ் எல்லாருமே நம்பினாலும் அந்த வீட்டை மானிட்டர் பண்றதுக்காக எப்பவுமே போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு வருஷம் ஓடுது. இந்த கேப்ல தன்னுடைய உயிருக்கு எப்போ வேணாலும் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, யார் வேணாலும் தன்னை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறதுனால சிண்டியோட மென்டல் ஹெல்த் ரொம்பவே பாதிப்படையுது. 1985 டிசம்பர் 11ஆம் தேதி சிண்டி மேல இன்னொரு ஒரு அட்டாக் நடக்குது. அவங்க வீட்ல இருந்து 6 மைல் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு டிச்சில மயக்கமான நிலையில சிண்டியை கண்டுபிடிக்கிறாங்க. சிண்டியோட கையில ஒரே ஒரு கிளவுஸ், கால்ல ஒரே ஒரு பூட், இது மட்டும் தான் இருக்குது. உடம்புல ஏகப்பட்ட இடத்துல கத்தியால கட் பண்ணப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கழுத்துல எப்பவும் போல கருப்பு கலர் நைலான் கயிறை வச்சு இருக்கப்பட்டிருக்குது. இந்த வாட்டியுமே யாரு தன்னை அட்டாக் பண்ணா என்ன நடந்துச்சு அப்படின்னு சிண்டிக்கு எந்த ஒரு ஞாபகமும் இல்ல. லோக்கல் போலீஸுமே சிண்டி பொய் தான் சொல்றாங்க, இதுவுமே ஒரு ஃபேக்கான இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க. அதனால இந்த கேஸ் மேல எந்த ஒரு ஃபாலோப்பும் பெருசா அவங்க பண்ணல. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் சிண்டியை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்குது. அதனால தன்னுடைய ஃப்ரெண்ட் ஆக்னஸ்க்கு கால் பண்ணி ஒரு 2 நாள் நீயும் உன்னுடைய ஹஸ்பண்ட் டாமும் என்னுடைய வீட்டில் ஸ்டே பண்றீங்களா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. அதுக்கு அந்த கப்பலும் யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே நடுராத்திரி இருக்கும்பொழுது பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ ஸ்ட்ரேஞ்சா ஒரு சத்தம் வரதா சிண்டிக்கு கேக்குது. சிண்டி தன்னுடைய ரூம்ல இருந்து எந்திரிச்சு போயிட்டு ஆக்னஸை எழுப்பி பேஸ்மெண்ட்ல இருந்து வர சத்தம் உனக்கும் கேக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. அந்த கப்பலுக்கும் இந்த சத்தம் கேக்குது. அதனால 3 பேருமே பொறுமையா பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு பாக்குறாங்க. அந்த இடத்துல மொத்த பேஸ்மெண்ட்டுமே நெருப்பு பத்தி எரியறதை இவங்க நோட்டீஸ் பண்றாங்க. இமிடியேட்டா 911க்கு கால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சிண்டி போயிட்டு போன்ல டயல் பண்றாங்க. ஆனா அந்த போன் வயர் கட் பண்ணப்பட்டிருக்குது. அதனால வெளியே இருக்கக்கூடிய யார்கிட்டயாச்சும் சொல்லி 911க்கு கால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக டாம் வெளியே ஓடுறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த டோரை ஓபன் பண்ணி பார்க்கும்பொழுது வெளியே யாரோ ஒரு நபர் நின்னுட்டு இருக்காரு. அந்த பர்சன் கிட்ட இந்த வீடு நெருப்பு பத்தி எரியுது, 911க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அவரு எதையுமே சொல்லாம இமிடியேட்டா அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறாரு. அந்த பர்சன் யாரு என்ன அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. அதனால டாம் இன்னொரு ஒருத்தர் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கிறாரு. அவரு 911க்கு கால் பண்றாரு. ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்க இமிடியேட்டா வந்து அந்த நெருப்பையும் அணைக்கிறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துட்டு இந்த நெருப்பு இன்டென்ஷனலா யாரோ ஒருத்தர் தான் பத்த வச்சிருக்காங்க அப்படிங்கறத
அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. வீட்டை உடைச்சிக்கிட்டு யாராச்சும் ஒருத்தர் உள்ள வந்திருக்காங்களா அப்படின்னு வீடு பூரா செக் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா அந்த மாதிரியான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. அதனால வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் இந்த நெருப்பை பத்த வச்சிருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. கண்டிப்பா இது சிண்டியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் நம்புறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் எல்லாமே சிண்டி ஃபேக்கா தான் போய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதுனால இந்த ஒரு இன்சிடென்ட்டுமே சிண்டி தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் நம்பிட்டு இருக்காங்க. ஆக்னஸும் டாமும் போலீஸ் சொல்லக்கூடிய விஷயத்தை மறுத்து எங்களுடைய லைஃபை ரிஸ்க்ல விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் சிண்டி ரொம்பவே டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. அதனால அவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட 10 வாரத்துக்கு அவங்களுக்கு சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிண்டி ரொம்பவே நார்மலா தான் இருக்காங்க. அவங்களால அவங்களுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலலாம் சிண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த அட்டாக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் ராய் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. போலீஸுமே இமிடியேட்டா ராயை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா அவரு எனக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு இமிடியேட்டா சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மர்மமான நபர்கிட்ட இருந்து எனக்குமே ஏகப்பட்ட கால்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் காலை நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. அந்த காலை போலீஸ் கிட்ட ப்ளே பண்ணி காட்டுறாரு. ராய் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் போலீஸோட சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து ராயோட பேரை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அடுத்த 3 வருஷம் இதே போல சிண்டிக்கு மிரட்டல் ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ் இதெல்லாமே கண்டினியூஸா வந்துட்டே தான் இருக்குது. ஆனா சிண்டியை தவிர வேற ஒருத்தர் கூட இந்த விஷயத்தை லைவா பார்த்ததே கிடையாது. சிண்டி சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்டோரிஸையுமே இது நாள் வரைக்குமே அவங்களோட பிரைவேட் டிடெக்டிவ் ஆசி நம்பிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா அந்த டவுனோட லோக்கல் போலீஸ் சிண்டி சொல்ற ஸ்டோரிஸை கேட்டு கேட்டு ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. அதனால சிண்டியோட காலை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே பிக் பண்ணாலும் அவங்களுக்கு பெருசா ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல. 1989 மே மாசம் 25ஆம் தேதி ஈவினிங் சிண்டியை பார்க்கறதுக்காக ஆக்னஸ் சிண்டியோட வீட்டுக்கு வராங்க. எப்பவும் போல அந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் டோர் கிட்ட போயிட்டு காலிங் பெல்ல பிரஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஆன்சருமே இல்ல. அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு டைப் பண்றாங்க. ஆல்ரெடி அந்த லாக் வந்துட்டு ஓபன்ல தான் இருக்குது. அதனால டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு பார்க்கறாங்க. வீடே கம்ப்ளீட்டா அமைதியா இருக்குது. மேபி சிண்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல குளிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமும் கூட அந்த வீட்ல எந்த ஒரு சத்தமும் வரல, எந்த ஒரு அசைவும் இல்லாததனால வீடு பூரா போயிட்டு சிண்டிக்காக தேடி பார்க்கறாங்க. ஆனா சிண்டியை அந்த வீட்ல எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அதனால ஆக்னஸ் போலீஸ்க்கு கால் பண்றாங்க. இமிடியேட்டா போலீஸ் அந்த ஏரியா பூரா சர்ச் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துலலாம் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பார்க்கிங் ஸ்பேஸ்ல சிண்டியோட கார் நிக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதனால எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கறாங்க. அங்க அந்த காரோட டிரைவர் சீட் டோர் ஹேண்டில்ல பிளட் இருக்கிறதையும் அவங்க நோட்டீஸ் பண்றாங்க. சிண்டியோட பர்ஸ், கிரெடிட் கார்டு, அவங்களுடைய ஐடி இதெல்லாம் கார் பக்கத்துல கிடக்குது. காரோட ட்ரங்க்ல போயிட்டு செக் பண்ணி பார்க்கறாங்க. அங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்கின கிராசரிஸ் இதெல்லாமே இருக்குது. ஆனா அந்த இடத்துல எங்கேயுமே சிண்டியை காணோம். அந்த மர்மமான நபர் தான் சிண்டியை கண்டிப்பா கடத்திருக்கணும் அப்படின்ட்டு சிண்டியோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிஸ் இவங்க எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போலீஸை பொறுத்த வரைக்கும் இது சிண்டியோடைய இன்னொரு ஒரு பொய், அவங்க இன்னொரு ஒரு ஃபேக்கான ஒரு இன்சிடென்ட் தான் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க. சிண்டி தொலைஞ்சு போய் 2 வாரத்துக்கு அப்புறம் அந்த கார் நிறுத்தப்பட்ட இடத்துல இருந்து 1.5 மைல் தூரத்துல ரோடு லே பண்ற வேலை நடந்துட்டு இருக்குது. அதுல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இமிடியேட்டா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை வருது. அவங்களுக்கு அந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே போல ரெஸ்ட் ரூம் இருக்கிற மாதிரியான ஒரு கடைகளும் அந்த ஏரியால எதுவுமே இல்ல. என்ன பண்றதுன்னு அந்த ஏரியாவை சுத்தி சுத்தி பாக்குறாரு. அங்க ஒரு இடத்துல யாருமே யூஸ் பண்ணாத, யாருமே போகாத ஒரு பாழடைஞ்ச ஒரு வீடு இருக்கிறத அவர் நோட்டீஸ் பண்றாரு. அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு அந்த வீட்டுடைய காம்பவுண்ட் கேட்டையும் ஓபன் பண்ணி உள்ள போகிறதுக்கு ட்ரை பண்றாரு. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாததுனால ஒரு ஆள் உயரத்துக்கு புல்லு வளர்ந்துருக்குது. அதெல்லாம் கிராஸ் பண்ணி அந்த வீட்டுடைய சைடு பக்கம் போறாரு. அப்போ ரொம்ப மோசமான ஒரு ஸ்மெல் வரதை அவர் நோட்டீஸ் பண்றாரு. மேபி ரொம்ப நாளா இந்த வீட்டை யாருமே யூஸ் பண்ணாததுனால பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய குப்பைகளை கொண்டு வந்து இங்க போட்டிருக்கலாம். அதனாலதான் இந்த ஸ்மெல் வருதோ என்னமோன்னு யோசிச்சுட்டு இதெல்லாம் கடந்துட்டு அவர் அந்த வீட்டுடைய பின்பக்கம் போறாரு. அந்த இடத்துல ஒரு பிரைவேட் ஸ்பாட்டையும் அவர் பாக்குறாரு. அந்த இடத்துல யூரின் பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி ரிட்டர்ன் வந்து அதே வழியில திரும்பி வராரு. அப்போ வர வழியில ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அவர் சடனா ஸ்டாப் ஆகுறாரு. அது என்னன்னு அவருக்கு கிளியரா தெரியல. ஏன்னா நிறைய புல் இருக்கிறதுனால அவரால் சரியா பார்க்க முடியல. ஒரு 2 அடி இன்னும் பக்கத்துல போயிட்டு அந்த புல்லெல்லாம் அகற்றிட்டு பக்கத்துல போயிட்டு என்னன்னு பாக்குறாரு. அது இறந்து போன ஒரு பொண்ணோட டெட் பாடி. அவங்களோட கைகளும் கால்களும் பின்பக்கமா கட்டப்பட்டிருக்குது. அவங்களுடைய கழுத்துல ஒரு கருப்பு கலர் நைலான் கயிறு கட்டி இருக்கப்பட்டிருக்குது. அந்த லேடி யாருன்னு செக் பண்ணி பார்க்கும் பொழுது கடைசியா அது சிண்டி ஜேம்ஸ் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணப்படுது. அட்டாப்சி ரிப்போர்ட்ல சிண்டியோடைய கழுத்தை அந்த கருப்பு கலர் நைலான் கயிறை வச்சு இருக்கிறதுனால அவங்க இறந்து போல அப்படின்னும், அவங்களுடைய உடம்புல மார்பின் அப்படின்ற ஒரு ட்ரக்ஸ் அதிக அளவுல இருந்ததுனால தான் இறந்திருக்காங்கிறது ரிப்போர்ட்ல இருந்து தெரிய வருது. சிண்டி இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கைகளையும் கால்களையும் அவங்களாலேயே கட்டிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு செக் பண்ணி பார்க்கறாங்க. அவரும் அது பாசிபிள் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அட்டாப்சி ரிப்போர்ட்ல இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் சொன்னது, அது மட்டும் இல்லாம சிண்டி சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஃபேக்கா தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில போலீஸ் இருக்கிறதுனால இப்போ சிண்டி இறந்து போனது கூட அவங்க கிரியேட் பண்ண மர்மமான நபர் தன்னை அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கதையோடைய கன்க்ளூஷன் தான் இது அப்படிங்கிறது தான் போலீஸ் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயம். போலீஸ் அவங்க தியரியில ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா இந்த கேஸ் உடைய மெடிக்கல் எக்ஸாமினர் இது சூசைட் தான் அப்படின்னு கன்க்ளூட் பண்ற அளவுக்கு போதுமான
அளவுக்கு எவிடன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் அவங்க சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிண்டியோட கைகள்ல ஒரு இன்ஜெக்ஷன் மார்க் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த நீடில் சிண்டியோட பாடி கிடைச்ச இடத்துலயோ அப்படி இல்லனா அந்த கார் கிடைச்ச இடத்துலயோ தான் எங்கேயோ இருந்திருக்கணும். ஆனா போலீசால அப்படிப்பட்ட ஒரு நீடில கண்டுபிடிக்கவே முடியல. அதே போல ஹை டோசேஜ் மார்ஃபைனை ஒருத்தர் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணா கொஞ்ச நேரத்துலலாம் அந்த பர்சன் மயங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலையில சிண்டியோட பாடி கிடைச்ச இடத்துலயே சிண்டி நின்னு அவங்களுடைய உடம்புல தனக்கு தானே அந்த மார்ஃபைனை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு கீழே விழுந்து அவங்களுடைய கைகளையும் கால்களையும் அந்த கைத்தை வச்சு கட்டிக்கிட்டு அந்த இடத்துல இறந்து போயிருக்கணும். அப்போ அந்த நீடில் அந்த சரௌண்டிங்லயே எங்கேயோ தான் கண்டிப்பா இருந்திருக்கணும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நீடில இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ரெண்டாவது பாயிண்ட், சிண்டியோட பாடியில அவங்களுடைய ஷூஸும் சாக்ஸும் மிஸ் ஆகுது. அதே சமயத்துல அவங்களுடைய கால் பாதங்கள் ரொம்பவே சுத்தமா இருக்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது சூசைட் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணா கார் பார்க் பண்ண இடத்துல இருந்து சிண்டியோட பாடி கிடைச்ச இடத்துக்கு அவங்க நடந்து தான் வந்திருக்கணும். ஆனா அவங்க நடந்து வந்ததுக்கான எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இந்த எந்த சரௌண்டிங்லுமே அந்த ஷூஸோ சாக்ஸோ கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப முக்கியமா சிண்டி இறந்து போய் 2 வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த பாடி போலீசால கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. என்னதான் அந்த பில்டிங் யாருமே யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாலுமே ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டாவே அந்த பில்டிங்குள்ள டீனேஜ் பசங்க போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதே போல அந்த பில்டிங் பக்கத்துல மக்கள் வாக்கிங் போறதுக்கு ஒரு சின்ன இடம் இருக்குது. அந்த இடத்துல இருந்து இந்த டெட் பாடியை பார்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சிண்டி சொல்லக்கூடிய அந்த மர்மமான நபர் உண்மைதான் அப்படின்னும் அந்த பர்சன் தான் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து சிண்டியை கடத்தி கொண்டு போய் அவங்களுடைய கைகளையும் கால்களையும் கட்டிட்டு மார்ஃபைன் அப்படின்ற ட்ரக் அவங்களோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணி கொன்னுட்டு அதுக்கப்புறம் இங்க கொண்டு வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு பல பேர் நம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பு மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சிண்டியோட பாய் ஃப்ரெண்டான பேட்ரிக் மெக்பிரைட் தான் இந்த அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா சர்வேலன்ஸ் எப்ப இருக்கும் எப்ப இருக்காது, அதுல மாட்டாம எப்படி அந்த வீட்டுக்குள்ள போலாம் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால அவர் தான் இந்த அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரி இருக்குது. சிண்டிக்கு டிஐடின்னு சொல்லப்படுற டிஸ்அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல 2 டிஃபரண்ட் பர்சனாலிட்டி இருப்பாங்க. ஒரு பர்சனாலிட்டி ஆக்டிவா இருக்கிறப்போ இன்னொரு பர்சனாலிட்டி மறைஞ்சிருவாங்க. மறைஞ்ச பர்சனாலிட்டிக்கு ஆக்டிவா இருக்கிற பர்சனாலிட்டி என்ன பண்ணாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற எந்த ஒரு மெமரியுமே இருக்காது. பேசிக்கா சிண்டியோட ஒரு பர்சனாலிட்டி சிண்டியவே வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் அவங்களோட கைகள்ல அவங்களே கத்திய வச்சு குத்திக்கிறதும் சரி, பல மைல் தூரம் தள்ளி போயிட்டு ஒரு டிச்ல விழுந்து கிடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பர்சனாலிட்டி மறைஞ்சு சிண்டியோட ஒரிஜினல் பர்சனாலிட்டி வெளியே வருது. அந்த பர்சனாலிட்டிக்கு என்ன நடந்தது என்ன ஆச்சு யார் நம்மள அட்டாக் பண்ணாங்கற எந்த ஒரு மெமரியுமே அவங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு மர்மமான நபர்கிட்ட இருந்து அவங்களுக்கு கால் வருது, மெரிட்டல் நோட்ஸ் வருது, அவங்களை யாரோ ஹராஸ் பண்றாங்கன்னு சொல்ற எல்லா விஷயமே உண்மைதான். ஆனா அந்த மர்மமான நபர் சிண்டியே தான் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. சிண்டியுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் ராய் ஒரு சைக்காட்ரிஸ்ட் தான். ஆனா இவங்களுடைய 16 வருஷ கல்யாண வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன் சிண்டிக்கு இருக்குதுன்னு அவரு நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அதே போல இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக 10 வாரம் சைக்காட்ரிஸ்ட் வார்டுல இருந்திருக்காங்க. அப்ப கூட எந்த ஒரு டாக்டருமே சிண்டிக்கு இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவே இல்லை. இது நாள் வரைக்கும் சிண்டியுடைய மரணம் ஒரு சூசைட் தான் சொல்லப்படுது. அதே போல யாரையும் குற்றவாளின்னு சொல்லி அவங்களுக்கு எந்த வகையான ஒரு தண்டனையும் கொடுக்கப்படல. சோ கைஸ், அவ்வளவுதான் இன்னைக்கான ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில எந்த தியரி கரெக்டா இருக்குது, சிண்டி எப்படி இறந்திருப்பாங்க, உங்களுக்கு என்ன தியரி தோணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோல அடுத்த வாரம் உங்களை மீட் பண்றேன். Until then, see you. Goodbye.